மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு மூவி சீன் தாங்க கொண்டு வந்திருக்கோம். வாங்க என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாகும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டு 2 பேருமே நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்து நல்லா ஃபிட்னஸாக வச்சு அவங்க அது வந்து எப்போதான் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும், எப்படா நம்ம போலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலிலாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக தான் போயிட்டுருக்கும். அதோட ஹீரோட தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. அவங்களுக்கு பொண்ணு அதாவது ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறாங்கல்ல, அவங்களோட தங்கச்சி தான் வந்து லைலாவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஹீரோ பேராக இருப்பார். அப்படியே இப்படியே லவ்வும் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாவே போயிட்டுருக்க ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வில்லனாகவே இருப்பார். யதார்த்தமாக அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீச்சில் வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்கும்போது வம்பு வளர்க்கும் போது ஹீரோக்கும் அவருக்கும் ஒரு கை கலப்பாக ஆகிடும். வாய் தகராறாக போய் கை கலப்பாக ஆகி அதில் ஹீரோ வந்து கோபத்தில் ஒரு அடி கொடுப்பாரு பாருங்க. கண்ணுக்கும் மூக்குக்கும் நேராக ஓப்பன் ஆகி அங்கே அப்படியே பூராம் போட்ட மாதிரி ஆகிடும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காருக்கு வந்துட்டு அன்றைக்கி அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் சரியாக இது யார் பண்ணது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ இவனை பண்ணவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா யதார்த்தமாக தானே பீச்சில் வந்து அவர் பார்த்தாரு. அதெல்லாம் அவன் யாருன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பார். அவருக்கு மறுநாள் வந்து தையல் போடும் போதெல்லாம் வந்து மயக்க ஊசி போட்டு தையல் போடவான்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்பாங்க. வேண்டாம், அப்படியே ஸ்டிச்சிங் போடுங்க, அப்போ தான் அந்த வலி எனக்குள்ளே இருக்கும், அப்போ தான் அவனை நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பார். நல்லாவே தெரியும் நம்ம போலீஸ்காராக ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் வேணும்னே அதை செஞ்சிருக்க மாட்டார். இவர் வந்து இவரை ஹீரோவை அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு தூண்டினவரே அவராக தான் இருப்பார். இது போலீஸ்கார் மேலே தான் தப்பாக இருக்கும். ஹீரோ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் அந்த மாதிரி அவர் அடிச்சிருப்பார். ஆனால் அந்தால் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோவை எப்படியாவது பிடிச்சே தீரணும், அவனை வந்துட்டு நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கனை கட்டிட்டு தெரிவாங்களா, அந்த மாதிரி ஹீரோவை தேடி அலைஞ்சிட்டே இருப்பார். இது ஹீரோவுக்கும் தெரிய தானே செய்யும், எப்படி பார்த்தா அவன் நம்மளை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருன்னு தெரியாததுனால சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருப்பார். இப்போ ஹீரோ நார்மலாக போயிட்டு இருப்பார், வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்துட்டு இவர் போலீஸ் ஜீப்பில் வந்துட்டு இருப்பார். அப்போ அவரோட வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடும். சரி எவனாவது இருக்கானா பாரியா, போய் அங்கே லிஃப்ட் கேட்டு இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை டிரைவராக இருக்கிறவர் அனுப்பி விடுவார் அந்த போலீஸ்கார். அப்போ அவர் போய் நிறைய பேர் தேடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிட்டு இருப்பாரு. எப்பா கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டுன்றவனா சரி சார்ன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு வேகமாக அவன் கிடச்சிட்டான்னு ஒவ்வொருத்தட்டையும் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா அவரை தேட சொல்லிட்டு இருப்பார் எல்லாருக்கிட்டையும் சொல்லி போலீஸ் வேறு இருக்காரா, உடனே ரொம்ப ஈஸியாக போயிடும்ல. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேட சொன்னார்ல, அதாவது லிஃப்ட் கொடுக்க எவனாவது கிடைக்கிறானு, அவர் வந்து கிடச்சிட்டான் சார் அப்படின்னு. என்னது அவன் கிடச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிடச்சிட்டானான்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேட்கும்போது இல்லை உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க ஒருத்தன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த கார்லேருந்து, அதாவது அந்த ஜீப்லேருந்து போலீஸ் ஜீப்லேருந்து இறங்கி வருவார் பாருங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அவருடைய பைக்கு கண்ணாடி வழியாக பின்னாடி நடந்து வர்றது யாருன்னு பார்த்தா ஹீரோவால் பூராம் போட்டார்ல, ஹீரோவுக்கு வந்து ஒருத்தருக்கு பூராம் போட்டு விட்டார்ல, அந்த ஆள் தான் இறங்கி வர்றாதுன்றது ஹீரோ பார்த்துருவார். டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா ஹெல்மெட்டை தூக்கி தலையில் கவுத்திப்பார். இதை அவரும் பார்த்துருவார். அவர் என்ன சொல்வாருன்னா ஹீரோவோட ஃபேஸை பார்த்துருக்க மாட்டார். என்னையா என்னை பார்த்தோன்னே ஹெல்மெட்டை தூக்கி போடுறான்றவுடனே ஆமாம் சார் பார்த்துட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைன் கட்டுவாங்களா அந்த மாதிரி அவர் நினச்சிப்பார். ஆமாம் ஹெல்மெட்டு போட சொல்கிறது எங்களுக்காக இல்லை, உங்களோட சேஃப்டிக்காக தான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி அவர் தோள்பட்டையில் கையை போட்டுக்கிட்டுலாம் வந்துகிட்டே இருப்பார். இடையில பார்த்தீங்கன்னா இவர் தேட சொன்ன ஆளுங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு பிரச்சனைக்காக தேடுற ஆளுங்களெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு வண்டியை நிப்பாட்டி. அப்போ தான் ஹீரோ கிட்டே இவர் பேசிக்கிட்டே அவன் கிடச்சானா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டுகிட்டே வருவார் அந்த வாக்கி டாக்கி மூலிமா. இதெல்லாம் ஹீரோ வந்துட்டு அவன் மட்டும் கிடைக்கலாம் வச்சுக்கோ அவ்வளோதான், அவன் குடும்பத்தை பற்றி மொத்த டீட்டெயில் எனக்கு வேணும், அவங்க அப்பா அம்மா குடும்பம் அத்தனை பேரையும் நான் உண்டுலன்னு பண்ணுவேன்னு சொல்லி பேசிகிட்டே வருவார். இது எல்லாத்தையுமே ஹீரோ காதில் வாங்கிட்டே தான் வருவார், அமைதியாக வந்துட்டே இருப்பார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாப் வரும் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு அந்த போலீஸ்கார் வந்து இறங்கிப்பார். அப்போ எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ள போலீஸ்காரங்களும் என்ன கேட்பாங்கன்னா சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை சும்மா லிஃப்ட் கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இல்லை எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விஷயமானு சொல்லணும், செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்மெட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே நிற்கிற போலீஸ்கார் சொல்லுவார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும், போய் நம்ம ஹெல்மெட்டை கழட்டினோன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் யோசிச்சுட்டு நின்றுட்டே இருப்பார். அப்புறம் அவரும் பார்த்துட்டு கலட்டியா சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கு வந்தவரும் சொல்லிகிட்டே இருப்பார். ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அவர் உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா பின்னாடி, அந்த இடத்துல வந்து இவரோட வாக்கி டாக்கியை வச்சுட்டு அவர் பேண்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். அந்த டைம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு நிற்க வைக்கும் போது அப்படியே வண்டி சரியும்ல, அப்போ அந்த வாக்கி டாக்கி கீழே விழும்போது அவர் கீழே குனிஞ்சு எடுப்பார். அந்த டைமில் கலட்டி ஹெல்மெட்டை மாட்டேலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். அதே மாதிரியே வந்து அந்த ஸ்டாண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்கி டாக்கி கீழே வந்து விழுந்துடும். அவர் உடனே என்ன பண்ணுவார், அது குனிஞ்சு எடுக்கும் போது அந்த ஹெல்மெட்டை அப்படி தூக்கி காட்டுவார். நீ இல்லை அப்படின்னோடனே ஹெல்மெட்டை மூடிடுவார். அதுக்குள்ளே அவரும் கீழே விழுந்ததை எடுத்துகிட்டு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா என்னையா பண்ணுற அப்படின்னு அவரை சத்தம் போட்டுட்டு இவனான்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட கேட்குவார். இல்லைன்னு சரி நீ போனவனு பார்த்தீங்கன்னா போயிடுவார். அப்போ அவன் கிடச்சிட்டானான்னு சொல்லிட்டு அவருக்கு வர கால் வரும், யாரையோ பார்த்துட்டு ஹீரோன்னு நினச்சி சொல்லி விட்டுருவாங்க. அதனால் அவருக்கு சந்தோஷமாக நீ உன் கூட வந்தது தான் ஒரு லக்கு மாதிரி எனக்கு அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நீ கிளம்பு எனக்கு அவன் கிடச்சிட்டான்னு ரொம்பவே குதூகலமாக இருப்பார். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியும் வந்துருவார். இருக்காருல்ல அவருக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நாடகம்லாம் எழுதிட்டே இருப்பார். ஒவ்வொரு எபிசோடாக எழுதி கொடுக்குறது அவரோட வேலையாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கிடச்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மனசில் உள்ள விஷயத்தை வந்து அதை ஒரு தத்ரூபமாக எடுத்து நீ சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுக்குறோம்
போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னபோது, இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இப்படியே இருந்தால் சரி வராது. நம்ம ஒரு மெகா சீரியல் எடுக்கணும்னா வந்து பொண்ணுங்களோட மனசை வந்து ஆழத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய முயற்சி எடுத்துகிட்டே இருப்பார். அதில் ஒரு முயற்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக அவ்வளோ காமெடியாக இருக்கும். இதில் சில காமெடிஸ் மட்டும் இதில் கலந்து வர்றதுனால அதையும் பார்த்தலாம். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு நேரா வருவார். கோவிலுக்கு எதுக்குடா கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விவேக் வந்து பக்கத்தில் உள்ள வையாபுரி அவங்கள்ட்டலாம் கேட்கும்போது, கோவிலில் தான் பொண்ணுங்கலாம் வருவாங்க, அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாரும் எல்லோ கலர் saree கட்டியிருப்பாங்க. எல்லாரும் வரிசையாக உட்காந்துட்டு தரையில் சாதத்தை போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னடா இது தரையில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னொன்னே, அதான் விஷயம். இப்போ நீ அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு நிறைய விஷயம் தெரியும். அது மூலியமாக நீ பொண்ணுங்க மனசோட புரிஞ்சு நீ எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பார். எதுக்காக இப்போ எல்லாரும் மண்ணை குழப்பி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடா சாமி கும்பிட்ற இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? எங்கள் புருஷனுக்காக அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வேண்டிட்டு இது பண்ணுறது உங்களுக்குலாம் கிண்டலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தப்பாக நினைக்காதீங்க, ரேஷன் கடையில் வாங்குற அரிசியில் ஒரு கல் இருந்தாலும் அந்த கடைக்காரர்கிட்ட எவ்வளோ சண்டை போடுறீங்க, இப்போ இவ்வளோ கல் மண்ணு உள்ள இடத்துல வந்து சாப்பாடை ஓட்டி சாப்பிட்றீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். உடனே அழகான்னு சொல்லி அந்த நாக்கை வந்து இப்படி செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கேட்பாரு. இதுதான் உழவச்சத்தம், இது வந்து நிறைய நேரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. குழந்தை பிறக்கும்போது, வயசுக்கு வரும்போது, கல்யாணத்தில் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும் அப்படி இப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் இந்த லேடிஸ் எல்லாரும் கோவமாக வந்து எல்லாரையுமே விரட்டி விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ விவேக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்கள் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லேடிஸோட வீட்டுக்காரர் இருக்காங்க, அவர் ஒருத்தர் வந்து, ஏண்டி நான் புருஷங்காரன் தண்ணி அடிக்க பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே என்னடி இவனோட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைங்க இப்படிலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ரொம்பவே பணிஞ்சு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுக்காரவங்க கிட்ட. உடனே இவரும் அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு விவேக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் அங்கே ஓடி போயிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுன்னு ஒரு வீட்டுக்கார் போட்டு கேட்கும்போது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இடுப்பில் வந்துட்டு ஒரு இது மாதிரி, அது பேர் என்ன சொல்கிறது, அது ஒரு குத்துசாவி மாதிரி மாற்ற இடத்துல மாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இது என்ன அடி பணம் குடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவார். அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்கள 2 அடியை போட்டு அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. உடனே இவர் திரும்பவும் போன விவேக்கு வந்துருவார். வந்துட்டு என்ன கேட்பாருன்னா, ஏம்மா இந்த மாதிரி புருஷனுக்காக தான் நீங்கள் சாமி கும்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் புருஷனை பற்றியா தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்க வருவாங்க இவங்களே. இந்த பொண்ணுங்களை திருத்தவே முடியாது, பொம்பளைங்க மனசில் என்ன இருக்கிறதோ நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் ஓட ஆரம்பிச்சிருவார். அதோட இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க தங்கச்சிக்கு இப்போ கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிடும். கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இவங்களோட லவ் மேட்டரும் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். எல்லாரும் ஓகேவும் சொல்லிடுவாங்க. இங்கே என்னென்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேர் ஒரு ஒரு புரிதல் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேர் ரொமான்ஸ் அதெல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கும். அதில் காமெடிஸும் நிறையவே வந்துட்டுருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கச்சிக்கு தாலி வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் கிளம்புவாங்க. கிளம்பும்போது அவங்க அம்மா வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க கல்யாணத்துக்கு. அதுக்கு ஹீரோவுக்கு வந்து போலீஸ் ஆனவனு போடுறதுக்காக யூனிஃபார்ம்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இது நீ போடுப்பான்னு சொன்னோன்னே, போஸ்டிங் வரட்டுமா, அப்புறம் எப்பவும் டெய்லி போட்டுட்டு தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. எதுக்குன்னா வந்துட்டு இந்த தாலி வாங்கணும்னு இருக்குல்ல, அதுக்காக 2 பேரும் காரில் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, கார் திடீர்னு ஒரு இடத்துல நின்றோம். அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்வார்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் கடை இருக்குது, நம்ம போயிட்டு அப்புறமா வந்து காரை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரை அங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டு அதை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தாலி செயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த பாக்ஸில் உள்ளது வந்து சின்னதாக இருக்கிறதுனால தவறி அந்த காருக்குள்ளேயே விழுந்துடும். இது வந்து ஹீரோயின் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. உடனே வேறு கடைக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு இறங்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்கார் வந்து இவங்க 2 பேரையுமே பார்த்துருவாரு. உள்ளே உட்காந்துட்டு ஏன் அப்படின்னு கத்தும் போதே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாரு. அந்த காரை அங்கேயே விட்டு 2 பேருமே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ஒரு வழியாக ஓடி ஓடி அவர் கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த கல்யாண மண்டபத்துக்கும் வந்துருவாங்க. கல்யாணம் நல்லபடியே நடந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த வேலைப்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து தாலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தேடி தேடி பார்ப்பாங்க, கிடைக்கவே கிடைக்காது. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும், கார்லேயே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொன்னோன்னா வந்து பெரிய பிரச்சனையாகும். அதாவது திரும்பவும் அவர் அங்கே தேடி வருவார், போலீஸ்காரன் அங்கே வந்தாலும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப பதறுவாங்க. அப்போ வையாபுரி கிட்ட தான் சொல்லுவாங்க. வையாபுரி என்ன சொல்வார்னா, சரி வா நம்ம 2 பேரும் போய் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயினை கூப்பிட்டு போவார். அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போகிற வழியிலையும் கேட்பாரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி கல்யாண பொண்ணுக்கு இதெல்லாம் வாங்கணுமான்றவனா, கல்யாண பொண்ணுக்கு இல்லாததெல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஃபேன்சி ஸ்டோரில் ஏதோ வாங்கணும்னு ஹீரோயின் சொல்கிறா, அதை போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வையாபுரி சொல்லிட்டு வேகமாக அவரோட பதிலுக்கு கூட வெயிட் பண்ணாமல் ஓட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா ஹீரோக்கு தெரிய வேணாம், பதட்டத்தில் நம்ம உளறிடக்கூடாதுன்னு. சரின்னு ஹீரோ இன்னும் எதுவுமே சொல்லாமல் அவர் கூட போயிடுவாங்க. 2 பேரும் 2 வீலரில் வந்து இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஐயாபுரி என்ன சொல்வார்னா, நீ அதை எடுத்துகிட்டு நான் போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு அவர் மட்டும் போவார். இவங்க அங்கேருந்து வண்டியிலேருந்து இறங்கி அந்த காருக்குள்ளே போவாங்க. காருக்குள்ளே போயிட்டு தேடுவாங்க. கரெக்டாக அந்த நகை பாக்ஸ் வந்து கிடச்சிரும் அவங்களுக்கு. அப்பாடா நான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு இப்படி கீழே இறங்கலான்னு பார்த்தா அந்த போலீஸ்கார் நின்றுக்கிட்டே இருப்பார் வாசலில். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த காருக்காக எப்பவும் எப்படியாவது அவங்க திரும்ப வருவாங்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருந்தது தெரியாமல் வாண்டடாக வந்து ஹீரோயின் வந்து
மாட்டிப்பாங்க. அவ்வளோதான் அவங்கள பிடிச்சிட்டு போய் படாத பாடு படுத்துவார். வார்த்தையாலே போட்டு அவங்கள போட்டு படாத பாடு படுத்துவார். அவன் இப்போ வந்தாகணும், அவன் வரலன்னு வச்சுக்கோயேன், நீ ரோட்டில் நின்று மற்றவங்கள கையை பிடிச்சி இழுத்த, கையை பிடிச்சி கூப்பிட்ட அப்படின்ற மாதிரிலாம் உன் மேலே கேஸை போட்டுருவேன், அப்படி இப்படின்னு தப்பான கேஸ்லாம் உன் மேலே போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிகிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆகும். அவங்க நார்மலாகவும் இருக்க மாட்டாங்க. அந்த பேக்கை வேறு கெட்டியமாக பிடிச்சி வச்சுட்டே இருப்பாங்களா, உடனே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அந்த பேக்கை பிடுங்கி பிடுங்கி பார்ப்பார். அதில் தான் அந்த தாலிச்செயின் இருக்கும். ஓ, கல்யாணமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த விஷயத்தை வந்துட்டு வையாபுரி வந்து பார்த்துருவார். அவர் போய் நேராக ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவார். இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு வந்து இந்த வில்லனுக்கு வந்து கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, இப்போ என் தங்கச்சிக்கு கல்யாணம், அவன் உடனே எங்கள் வீட்டுக்கு வந்தாகணும், நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். வா, நீ வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயின் அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோயின் போனோன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிடுவார், நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுக்கு மனசே இருக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அங்கே தங்கச்சி கல்யாணம் நடந்தாகணும். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாலிச்செயினோட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் மண்டபத்தில் போய் கல்யாணம் ஏற்பாடுலாம் இப்போ கிட்ட நெருங்கிடுச்சு. தாலி கட்டுற நேரமும் வந்துடுச்சு. தாலி கட்டுற நேரத்துலையும் என் தங்கச்சி வந்து கேட்பாங்க, அண்ணன் எங்கன்னு கேட்கும்போது வந்துருவாங்கன்னு சமாளிச்சுட்டே இருப்பாங்க. தாலியும் கட்டி முடிச்சிருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் கிடச்சிட்டார் பார்த்தீங்களா, அவரை போட்டு அடின்னு அடிப்பார். அந்த போலீஸ்காரர் சும்மா இல்லாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாடுபடுத்தி எடுத்துருவார். அவரை தலையில் தொங்க விட்டு அடின்னு போட்டு அடித்து அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஹீரோ கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் போய் மிரட்டுறது, அவரோட பாஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அவர் வந்து போலீஸ் ஆகிறதுக்கான அந்த இதெல்லாம் இருக்குல்ல ப்ரூஃப், அது எல்லாத்தையும் கிழிச்சு போடுறதும், அவருக்கு எந்த இதுவுமே நடக்காத மாதிரி அவரோட சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எரிச்சு போட்டுறது, எல்லாமே பண்ணி முடிச்சிடுவார். இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் இப்போ ஹீரோவும் கையில் கிடச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். ரொம்ப அடித்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்லா அடித்து முடிச்சுட்டு கடைசியில் அவரை கொண்டு போய் ரயில்வே ட்ராக் இருக்குல்ல அங்கே கொண்டு போய் போட்டு போயிடுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயின் வேறு வந்துகிட்டே இருக்கும். இவர் வேறு அப்படியே அந்த காக்கன்னு ஹீரோ வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அவரால் அசையக்கூட முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த போராடி அந்த இடத்துலேருந்து ப்ரே பண்ணிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஒரு சாக்கடை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே விழுந்துருவார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைலா வந்துட்டு நாசர் இருக்காரில், அவர் வந்து உயர் அதிகாரி இருப்பார். அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வர சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் நாசர் வந்து ஒரு நல்ல போலீஸ்காராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கும்போது, அப்படியா, அப்படின்னு யாரும் இங்கே வரவே இல்லையே, அப்படின்னு யாராவது இங்கே வந்தானா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு, சரி இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ, நம்ம எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் போய் தான் சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வர வழியே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த ஸ்டேஷன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீரோவோட ட்ரெஸ்ஸோட சின்ன துணி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அவரை துணியை கிழிச்சு அடித்து அந்த மாதிரி பாடாப்படுத்தியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ இருக்காங்களா அவங்க வந்து சொல்லுவாங்க, இதுதான் ஹீரோ போட்டிருந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இப்போ நாசர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு நாய் வளர்த்துட்டு இருப்பார், அதைக்கிட்ட வந்து மூப்பும் பிடிக்க சொல்லணும், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நேராக ஹீரோ இருக்க இடத்துக்கே போயிடும். அங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ இருந்து கீழே விழுந்தது நல்லாவே தெரிஞ்சிடும். உடனே அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹீரோவால் அசையவே முடியாது, அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு நரம்பும் எலும்பும் உடையிற அளவுக்கு அவரை பாடாப்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவர் எழுந்து நடக்கிறதே ரொம்ப வந்து அபூர்வம் தான், அவரால் கண்டிப்பாக வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ஆகிறதோ போலீஸ் ஆகிறதோ வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இப்போ ஹீரோக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து வீட்டுக்கு வந்து அவரோட அந்த படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு எரிச்சது அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் இப்போ வந்துட்டு வேலைக்குன்னு ரெடியாக இருக்குமோ அவர் உடம்பையும் ஃபிட்னஸையும் இந்த மாதிரி அவங்கெல்லாம் பண்ணது வந்து ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடும். இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திரும்ப பல நாளைக்கு வந்து முயற்சி பண்ணி வருவார். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த வில்லனை வந்துட்டு அவரோட ஸ்டைலில் வந்து வச்சு செய்வார். அப்படி இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருக்கும். நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து அவங்கள பார்க்க வர்றது, அவங்களுக்குள்ள அந்த லவ் சாங்ஸ் அதெல்லாம் நல்லாவே போகும். ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரும் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக இதில் வந்து இறந்தே போயிடுவார். ஹீரோட தங்கச்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அப்பவும் வந்து அந்த போலீஸ்கார் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவரை எப்படி பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி ஹீரோ அவரை முடிச்சு கட்டி விட்டுருவார். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே முயற்சி பண்ணுவார். அதாவது கமலஹாசன் மாதிரி சொல்லலாம். ரொம்பவே முயற்சி எடுத்து ஒரு கேரக்டர் வந்துட்டால் அதில் வந்து தன்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டரில் வந்து விக்ரம் வந்து ஒரு நல்ல இடத்த தான் பிடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையுமே அவர் முக்கியத்துவம் கொடுத்து நடிப்பார். அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். எல்லா படத்துலையும் பொதுவாக இந்த படத்துலையும் நல்லாவே இருக்கும். இந்த சீன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சீனில் சந்திக்கலாம்.